வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/10/2025 புரட்டாசி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டம். அவசரப்படாதீர்கள், வாக்கு கொடுக்காதீர்கள், முடிந்த அளவுக்கு பொறுமையாக கையாளுங்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு வம்பில் மாட்டிக்கொள்வதில் வல்லவர்கள். எனவே உங்கள் தேவைக்கு போக மீதி இருப்பதில் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கடன் வாங்கி மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிலைமை வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை அனுகூலங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக நம்பிக்கையும் அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள், உத்தியோக தடைகள், தொழில் தடைகள், வியாபார தடைகள், இடம் மாற்றங்கள் நிச்சயமாக மனதிற்கு பிடித்தவாறு ஏற்படுவது ஆனந்தம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆனந்தங்கள், பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், உத்தியோக ரீதியாக அனுகூலம் நிச்சயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே புரட்டாசியில் தேவையில்லாத குழப்பங்களும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் காணப்படும். பெரிய அளவுக்கு அதை யோசித்து கொண்டிருந்து உங்களுடைய தேகாரக்கத்தையோ பசி பிரச்சனையோ அதிகரித்து கொள்ளாதீர்கள். முடிந்த அளவுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வஸ்தலத்திற்கு சென்று 50 கிராம் நல்லெண்ணெய் கொடுத்துவிட்டு உங்களுடைய வேலையை பார்ப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் புது அமைப்பு கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த பாரங்கள் குறைவதும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் அனுகூலங்கள். அடுத்ததாக
பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அபிராமி அந்தாதி பாடலை போடுவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை மனதில் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது நிம்மதியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலமைப்பிலும் ஏற்றத்திலும் நம்பிக்கை ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் தேவையற்ற விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமும் அனுகூலமும் காரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன்தடுவை வார்த்தை உன்னதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டு பெறும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தொழில் ரீதியாக அனுகூலம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் தர்க்கங்கள் இல்லாமல் புத்திசாலித்தனத்துடன் நகர்ந்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவார்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.